திருப்பத்தூர் மாவட்டம் ஆனியம்பாடி அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 7 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் இருப்பவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? விபத்திற்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது? கண்டிப்பாக கௌதமி, வாணியம்பாடி செட்டியப்பனூர் மேம்பாலத்தின் மீது கார் மோதி லாரி விபத்தில் கவுந்த விபத்து, மூதாட்டி உயிரிழப்பு, 7 பேர் படுகாயங்களுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றபோது ஏற்பட்ட விபரீதம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி செட்டியப்பனூர் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் மீது கர்நாடகா மாநிலம் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியை சேர்ந்த காமாட்சி அம்மாள் தனது குடும்பத்தினர் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் உள்ள குலதெய்வ கோயிலுமான பச்சையம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டிருந்த போது வாணியம்பாடி அருகே உள்ள செட்டியப்பனூர் மேம்பாலத்தின் மீது திடீரென்று லாரி ஒன்று காரின் பக்கப்பாட்டில் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கார் தேசிய நெடுஞ்சாலையில் கவுந்து விபத்துக்குள்ளானது. இதில் மூதாட்டி காமாட்சி அம்மாள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணம் செய்த 7 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அனைவரையும் அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதை குறித்து வாணியம்பாடி கிராம காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். குலதெய்வம் கோயிலுக்கு சாமி தரிசனம் சென்ற போது நடந்த விபத்து இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்பட்டது. மேலும் இதை கார் ஓட்டி வந்த ஓட்டுநருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவளை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்குமாரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கௌதமி, விபத்து தொடர்பான தகவல்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.